இன்னைக்கு தாங்க முதல் முறையாக அமைஞ்சிருக்கு ஒரு குட்டி ரோடு கடை. இங்கே பாருங்க, அட்டகாசமான பீஸ் ஸ்டாச்சு. இந்த மவுண்ட் இனசா இன்னைக்கு மிஸ் ஆகாது. உலகத்தரம் பா, நம்ம உணவு ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த அட்டகாசமான ஜாப்பனீஸ் டைஸ் சாப்பிட்டுருவோமா? பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க, அழகாக கிரில் பண்ணியிருக்காங்க. குட்டி கடையாக இருந்தாலும் டேஸ்ட் பட்டையை கிடப்பது பா இந்த ஜப்பான் ஆயா கடையில். எக்ஸலன்ட் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ. இங்கே பாருங்க, கருகும்னு ஒரு லைட்டு கூட இல்லைங்க. இந்த டிரான்ஸ் மங்கோலியன் ரயில்வே லைன்ல ஒரு அட்டகாசமான ஒரு குட்ஸ் ட்ரெயின் அட்டகாசமான வெந்நீர் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரோசன் லேக் கூஸ்கல். பை பை. இங்க பாருங்க, சூப்பர். ஓ, அப்படி பயங்கரமா இருக்கா? இந்த இரண்டாம் உலகப்போர் முடிந்த இடத்துல ஃபைனலாக ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள் செலுத்திட்டு போயிடலாம். இந்த நாள் இறந்த மக்களுக்கும், இதனால் உயிர் பழச்சு நரக வேதனை அனுபவிச்சவங்களுக்கும், இன்னமும் அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் நம் சேனல் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்கள். இனிமேல் இப்படி ஒரு ஆயுத பேராபத்து உலகத்தில் எங்கேயுமே நடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம அந்த பீஸ் ஸ்டாச்சு போய் முடிச்சிடலாம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. இது நடந்தது ஒன்று, ஆனால் தமிழ் மக்களுக்கு உங்களுக்கு கரெக்டாக இரண்டாம் உலகப்போர் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே வரோம். நம்ம வெவ்வேறு சீசன்ஸில் இரண்டாம் உலகப்போர் இது யூரோப்பில் ஒரு சில இடங்களில் பார்த்தோன்னு ஞாபகம் இருக்குது எனக்கு. முக்கியமாக நம்ம அதிகமாக பார்த்தது பசிஃபிக்கில் தான். அந்த பப்பானிகினியாக இருக்கட்டும், இல்லை சாலமன் தீவுகளாக இருக்கட்டும், இங்கே எல்லா பொர்னியோவில் கூட நம்ம பார்த்தோம். ஜாப்பனீஸோட அட்ராசிட்டிஸ் அங்கே நடந்தது பார்த்தோம் அந்த 1930s. ஸோ அதுக்கப்புறம் தான் யூஎஸ் இவங்களை அடக்க நினச்சது, இவங்க பியர்ல் ஹார்பரில் அட்டாக் பண்ணது, அதுக்கப்புறம் பசிபிக் வார் நடந்து ஃபைனலாக முடிஞ்ச இடம், இரண்டாம் உலகப்போர் முடிஞ்ச இடம் ஆகஸ்ட் 9 காலை 11:02 இந்த நாகசாகியில் போட்ட இந்த ஃபேட்மேன் புளுட்டோனியம் 239 பாம் தாங்க. ஸோ இங்கே தான் இரண்டாம் உலகப்போர் முடிஞ்சிருக்கு. இது உங்களுக்கு காட்டினதில் எனக்கு பயங்கர ஒரு நிம்மதி. இதை பற்றின தகவல்களை ஓரளவுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். போகலாங்களா? இந்த பார்க்குக்கு போவோம். குழந்தைகளை பக்கத்து ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் ஒரு மாதிரி எக்ஸ்கர்ஷன் மாதிரி கூப்பிட்டு வந்திருப்பாங்களாட்டிருக்கு. இதை பற்றி சொல்லி பாருங்க, டீச்சரு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைகள் தான் இங்கே பிரைமரி ஸ்கூலில் சுற்றி இருக்குள்ள இறந்துருப்பாங்க. பாருங்கள், நோட்ஸில் எடுத்துருக்காங்க பாருங்கள் குழந்தைங்க. குளிர்காலத்தில் இங்கே இன்னுமே இந்த பிரமாதமான ஆட்டம் ஃபாயிலேஜ்னு சொல்லுவாங்க இதை. அதாவது இலையுதிர்கால அழகு. அப்படியே ஆரஞ்சு கடலில் மாறிடும் இந்த இலைகள்லாம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் இருக்குது சதன் ஜப்பானில். இதெல்லாம் நீங்கள் இதில் பார்க்கலாம், செப்டம்பரில் பார்க்கலாம் ஹொக்கைடோவில். சீக்கிரமே வந்துடும். ஆனால் டிசம்பர் வரைக்கும் சவுத்தில் இருக்குன்னா பார்த்துங்க எவ்வளோ பெரிய கண்ட்ரி, எவ்வளோ பெரிய கால மாறுதல்கள் மேலே நார்த்துக்கும் சவுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்குது பார்க். போகலாம். அப்படியே பார்க்குக்கு போயிட்டுருக்கோம். கீழேருந்து நிறைய குழந்தைங்க வந்துட்டுருக்காங்க, ஸ்கூல் குழந்தைங்க. மணி எவ்வளோ 3 ஆச்சு. ஸ்கூல் முடிச்சுலாம் போயிட்டுருக்காங்க, இல்லை எக்ஸ்கர்ஷனுக்கு போயிட்டுருக்காங்களா அந்த பார்க்குக்குன்னு தெரில. ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் ஹாய். ஸோ இதுதான் அமைதி பூங்கா. பாருங்க, ஒரு அழகான க்யூட்டான ஒரு ஃபவுண்டன். இதுக்கு பேர் ஃபவுண்டன் ஆஃப் பீஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல? இந்த இடம் உங்களுக்கு நான் சொன்னேன்ல, சுற்றி மலைகளாக இருக்கும்னு. இங்கே பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், சுற்றி மலைகள் தான், தெரியுதா? அதனால தான் நாகசாகியில் போட்ட பாம் ஹிரோஷிமாவோட பெருசாக, சக்தியில் பெருசாக இருந்தால் கூட உயிரிழப்பு கம்மியாக இருந்தது. ஏன்னா அந்த தீப்பிழப்பு ஒரு லெவலுக்கு மேலே இது பண்ண முடியல, மலையை தாண்டி. ஹிரோஷிமா ஃப்ளாட்டாக இருந்தங்காட்டி ரொம்ப தூரத்துக்கு அது அந்த பிளாஸ்ட்டு, அந்த தீப்பிழம்பு போச்சுங்காட்டி உங்களுக்கு உயிரிழப்பு ஜாஸ்தியாக இருந்தது இதை விட. ஸோ நம்ம என்ன தான் ஒரு கோஸ்டல் டவுன், கடல் கொட்டியுள்ள ஒரு துறைமுக நகரத்தில் இருந்தால் கூட பாருங்கள் சுற்றி மலைகள். இன்னும் நம்ம டாப் வியூ எங்கேயாவது போனோம்னா நல்லா பார்க்கலாம். அந்த பக்கம் இடத்துல உங்களுக்கு ஹார்பர் போர்ட் இருக்குங்க. அங்கே இருக்குது அந்த போர்ட், சாரி பீஸ் ஸ்டாச்சு. ஸோ வந்துட்டுங்க இந்த பீஸ் பார்க்குள்ளே.
ஸோ இது வந்து அந்த உக்கார்மி அப்படிங்கிற ஏரியா, இந்த ஏரியா பேர். இங்கே தான் அது நடந்திருக்கு. அங்கே அந்த இடத்துல உங்களுக்கு பாம்பு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சிறை இருந்திருக்குங்க, உக்கார்மி பிரிசன். ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் பக்கத்தில் இருக்க க்ளோசஸ்ட் கவர்மெண்ட் பில்டிங் விழுந்த இடத்துல இருந்து இது போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 மீட்டர் அண்ட் 350 மீட்டர் நார்த் ஆஃப் த ஹைப்போ சென்டர் நம்ம பார்த்த இடம். அங்கே தான் உங்களுக்கு அந்த அட்டாமிக் பாம்பு விழுந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 134 பேர் இறந்துருக்காங்க இங்கே. வருஷம் இங்கே வந்து உங்களுக்கு ப்ரேயர் நடக்குங்க. ஸோ இது நாகசாகியோட அமைதி மற்றும் சமாதான சிலையாக இல்லை அதோட ஒரு சிம்பிளாக கருதப்படுதுங்க. ஸ்டாச்சு ஆஃப் பீஸ் நாகசாகி. மக்கள் இங்கே இருக்க மக்களும் சரி, உலகம் ஃபுல்லாக இருந்து வர்ற பயணிகளும் சரி, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வராங்க. வந்து அந்த முக்கியமாக அந்த எந்த இடத்துல விழுந்ததை பார்த்துட்டு அந்த மியூசியம் இதை பற்றின மொத்த விஷயங்கள், அதில் கிடச்ச அனைத்து சுவடுகள், மனிதர்களோட பேச்சுக்கள், சர்வைவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக இங்கே வந்து உலகம் அமைதி பெற ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்புறாங்க. அதுக்கான அந்த பீஸ்க்கான இது தான் இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளவர் பொக்கேஸ்லாம் வச்சுருக்காங்க பீஸ்க்காக. இதுதாங்க இந்த அட்டகாசமான பீஸ் ஸ்டாச்சு. பாருங்கள், ப்ளூ கலரில் கட்டியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்ல வருதுன்னா, முக்கியமாக இந்த அட்டாமிக் இதில் இறந்த கிட்டத்தட்ட ஒரு 70,000 to 80,000 நாகசாகி ரெசிடென்ஸும் சரி, அந்த டைமில் வந்து இருந்த கொரியன், சைனீஸ், அவங்கள வேலையாட்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஜாப்பனீஸ் இங்கே நிறையா இங்கே இருக்க இண்டஸ்ட்ரீஸ்லாம் வேலை செய்ய அவங்களும் இறந்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நினைவிடம் தான் இது. அவங்கள ஞாபகப்படுத்துறதும் அவங்களோட இறப்புக்கு வந்து ஒரு நினைவாக இருக்கணும். அதன் மூலிமா உலகத்தில் அமைதி தவறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. வருஷம் அந்த மக்களை வந்து நினைவு கூறுறாங்க. அந்த ஆகஸ்ட் 9 காலையில் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ப்ரேயர் நடக்கும்னு வைங்களேன். இங்கே இல்லை பல்வேறு விஷயங்கள் நம்ம உலகம் ஃபுல்லாக பார்த்துருந்தாலும், கொரியன் வாராக இருக்கட்டும், வியட்நாம் அமெரிக்கன் வாராக இருக்கட்டும், எல்லாமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். தயவு செய்து எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ப்பா, பேசி தீருங்க. தயவு செய்து இந்த மாதிரி மக்களை கொல்றதுலையோ, இந்த மாதிரி உயிர்களை பலி கொடுக்கறதுலையோ தயவு செய்து ஈடுபடாதீங்க. தயவுசெய்து போர்கள் வேண்டாம் உலகத்தில் அப்படின்னு தான் திரும்ப வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம நினைவுபடுத்திகிட்டே வருது. ஆனால் இப்போ வரைக்கும் போர் நடந்துட்டு தான் இருக்குது. கடைசியாக இப்போ கூட உலகத்தில் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அது இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு நடந்ததுக்கப்புறம் போர்களே இருக்கக்கூடாது. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கோல்டு வார் இருந்துச்சு, முக்கியமாக கொரியன் வார், நார்த் கொரியா, சவுத் கொரியா, எத்தனை பேர் இறந்தாங்க, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வியட்நாமில் நடந்தது 60s, அதில் எத்தனை பேர் இறந்தாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் ருவாண்டா ஜெனசைடு, அது போர் கிடையாது, உள்நாட்டு இது, அது பார்த்தோம் ரீசெண்டாக. அதுக்கு முன்னாடி கம்போடியாவில் போர் கிடையாது, ஒரு மிகப்பெரிய துன்புறுத்தல் மூலிமா பல லட்சம் மக்கள் கம்போடியாவில் அந்த கொடுங்கோல் அரசன் போல்பாட் கொண்டது வந்து நம்ம படிச்சிருக்கோம் ஃபினோம் ஃபெனில். அதெல்லாம் பார்த்தோம். கடைசியாக நம்மளோட தொப்புள் கொடி உறவுகள், ஈழப்படுகொலை, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையும் பார்த்தோம். இன்னுமே நிற்கலை பாருங்கள். 2009 தான் அது இதாச்சு. அதுக்கப்புறம் இப்போவும் ரஷ்யா உக்ரைன் அந்த வாரும் நடந்துகிட்ருக்கு. உலகம் இது ஃபுல்லாக யூரோப்பில் நடந்துகிட்ருக்க அந்த ரஷ்யா உக்ரைன் வார். ஸோ இதெல்லாம் எப்போ தான் நிற்கும்? ஆனால் இது நடந்ததுக்கப்புறம், இப்படி ஒரு பேரழிவு நடந்ததுக்கப்புறம் அது நின்றுக்கணுமா இல்லையா? கம்ப்ளீட்டாக வந்து மனித உயிர்கள் எவ்வளோ வந்து உயர்வானது, எவ்வளோ மகத்தானது, அதை வந்து பலி கொடுக்கறது அல்லது கொல்றது வந்து எவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயம், ஒரு தப்பான விஷயங்கிறது இன்னுமே மக்களுக்கு புரியாமல் இருந்தது. இன்னும் போர்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பணம், பதவி, இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தன்னோட நாடு, தன்னோட இனம், தன்னோட இது, அந்த வெறி எதுவுமே இல்லாமல் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு உலக அமைதி, உலக மனிதம் மற்றும் போற்றுன்னு வைங்களேன். இது எதுவுமே வந்து பெருசாக தெரியாது. பட் நம்மளை தான் பெருசு, நம்ம தான் நினைக்கும் போது அது மட்டும்தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு உருவாக்கப்பட்டு இன்னுமே போர்கள் நடக்கிறதுக்கும் இந்த இதுக்கும் காரணம். பட் அதெல்லாம் ஒழிந்து உலகம் அமைதி பெறணும். இனி போர்கள் நடக்கக்கூடாது. இனி எந்த அணு ஆயுதம் கண்டிப்போர் நடக்காது இனிமே. பட் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லைங்க, அணு உலைகள், இதிலிருந்தும் எந்த விதமான ஒரு தவறான சம்பவங்கள், வெடிப்புகள், உயிர் சேதங்கள் எதுவும் நடக்கக்கூடாது. எந்த போர்களும் இல்லாமல் மனிதம் தலைத்தோங்கணும், அமைதி உலகம் ஃபுல்லாக நிலவணும் அப்படின்னு வேண்டிட்டு உங்களுக்கு நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஹவு டு சே தேங்க்யூ? அக்ரிகேட்டா? ஓகே.
தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து பிரமாதமாக இந்த நாகசாகி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ உலகத்திலேயே மிகச்சிறந்த இரவு காட்சிகள் இருக்குங்க. அது எப்படி பார்க்க முடியும்னா, ஏதாவது ஒரு மலைகள் இருந்ததுன்னா மலை மேலே போய் நின்று அந்த அற்புதமான அந்த நகரத்தையும் அந்த சுற்றி உள்ள இடங்கள் அந்த துறைமுகம் இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும். முக்கியமாக நைட்டில். இதில் முக்கியமாக ஜப்பானில் நைட் வியூஸ் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதில் 3 ரொம்ப ஃபேமஸுங்க. ஒன்று மவுண்ட் ஹக்கடேட். நம்ம தங்கியிருந்தோம்ல கடைசியாக ஹக்கடேட். அங்கே வந்து ஒரு குட்டி மலை இருக்குது. அது மேலே இருந்து பார்த்தா பிரமாதமான வியூ தெரியும். அது ஒன்று. பட் நம்ம அது போக முடியல. நம்ம வந்து ரீச் ஆனது லேட்டு. நைட்டு தான் போனால் தான் நல்லாயிருக்கும். 8 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும் மேலே போகிறதுக்கு. கேபிள் காரில் மேலே போகலாம். 2வது மவுண்ட் கொபே. ஒசாக்கா பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி டவுன் தான் மவுண்ட் கொபே. ஸோ அது நம்ம போகலை. இன்னொன்று இங்கே நாகசாகியில் இருக்க மவுண்ட் இனசாங்கிற ஒரு குட்டி மலை. இங்கே சுற்றி மலைகள் தான். அதில் வந்து அந்த மவுண்ட் இனசாலேருந்து இந்த பிரமாதமான நகரத்தையும் முக்கியமாக இங்கே இருக்கிற உலக பிரசித்தி பெற்ற அந்த துறைமுகத்தையும் சூப்பராக வந்து பார்க்க முடியும். நைட்டு இருட்டுனதுக்கப்புறம். இங்கே 5:15 சன்செட்டுங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க தெரியும். மேலே நார்தன் ஜப்பானில் 3:45 சன்செட் ஆயிடுச்சு. அந்த அபஸ்ரீ ஹக்கோடேட்டில் எல்லாம் சப்பாரோலாம். கீழே வர டோக்கியோவில் வந்து உங்களுக்கு 4:45 சன்செட்டு. இன்னும் நல்லா கீழே வந்து இந்த சதன் மோஸ்ட் ஜப்பானில், இன்னும் சதன் மோஸ்ட் கிடையாது, அந்த தீவுகள்லாம் கணக்கு எடுத்திங்கன்னா நம்ம கீழே போனால் ஒக்கினோவா தீவு தான் சதன் மோஸ்ட் ஜப்பான். மெயின் தீவுகளில் சதன் மோஸ்ட் ஜப்பானில் தான் நம்ம இருக்கோம். இங்கே 5:30 தான் வந்து சன்செட்டு. இன்னும் நீங்கள் கீழே போக எனக்கு தெரிஞ்சு வின்டரில் கூட ஒக்கினோவாவில் 6 மணிக்கு தான் சன்செட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அட்டகாசமான மவுண்ட் இனசால போய் சூப்பராக இன்றைக்கி இந்த இரவு காட்சி பார்க்க போகிறோம். இந்த நகரத்தையும் மற்றும் இந்த துறைமுகத்தையும். ஓகேவா, போகலாம் வாங்க. ஸோ இந்த பீஸ் பார்க்குக்கு நன்றி. அமைதி தழைத்தோங்கட்டும் இனி உலகத்தில். இனி எந்த ஒரு அணு ஆயுத பேரழிவும் நடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு கிளம்புவோம் இந்த இடத்துல இருந்து. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 14 இருக்கோங்க. அட்டகாசமான எக்ஸ்ட்ரீம் ஆசியா பயணத்தில் கடைசி நாடான ஜப்பானில் இருக்கோம். இந்த சதன் மோஸ்ட் ஜப்பானில் இருக்க நாகசாகிக்கு வந்தோம், பார்த்துருப்பீங்க. அடுத்து இந்த ஊரை சுற்றி பார்க்கணும் இல்லையா, அதுக்காக அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்குறோம். உண்மையாலுமே டைம் ஆக குளிருதுங்க. நான் அந்த பெரிய ஜாக்கெட் வச்சுருப்பேன்ல, அது வந்து உங்களுக்கு போட்டால் பயங்கர உப்புசமாக இருந்தது மதியம். ஏன்னா வெயில் இருந்தது 12-13 டிகிரி. இப்போ அப்படியே உங்களுக்கு இறங்கிட்டு இருக்கு, 10க்கு கீழே போகுது. இந்த ஜாக்கெட் தாங்க மாட்டேங்குது, லைட்டாக அப்படி குளிருது. ஸோ என்னை கேட்டால் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்டலுக்கு போயிட்டு நம்மளோட பெரிய ஜாக்கெட்டை எடுத்துகிட்டு, கரெக்டாக டைம் ஆயிரும், மணி 4 போகுது. ஒரு 6 மணி வாக்கில் அந்த இதுக்கு போயிட்டோம்னா மவுண்டனஸாக்கு சூப்பராக வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்கி வந்து அட்டகாசமாக எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணலாம். இன்றைக்கி நைட்டு அதே ஹாஸ்டல்லே போட்டலாம்னு நினைக்கிறேன். போட்டு நாளைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்பிடுவோம் வேறு இடங்களுக்கு. ஓகேவா, நாளைக்கு நைட்டு நம்ம ஒக்கையாமாவில் இருக்கணும். ஸோ அங்கேருந்து நமக்கு ட்ரெயின் டோக்கியோ. நாளான்னைக்கு நமக்கு வந்து பயணம் நிறைவடைய போகுது. இந்தியா நோக்கி போகிறோம் தாய்லாந்து வழியாக. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி சூப்பராக முடிஞ்ச அளவுக்கு நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் இந்த நாகசாகியை. திடீர்னு தான் பிளான் பண்ணேன் இன்றைக்கி நைட்டே வேறு ஏதாவது ஊருக்கு போகலாமான்னு பார்த்தேன். பட் யோசிச்சு பார்த்தேன், டைம் ஆகிடுச்சு. ஸோ பெட்டர் வந்து நம்ம நைட் இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணிவிடுவோம் அதே ஹாஸ்டல்லையே. அப்புறம் நாளைக்கு போய்க்கலாம் ஒக்கையாமாவை நோக்கின்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் அவங்க ஒக்கையாமா வந்துட்டாருங்க. நம்ம சொக்குஃபுஜி டெம்பிள் 1ஆம் நம்பர் போகிறது தானே, பார்த்துக்கலாமா. ஃபுல் கூட்டமாக இருக்குது, பட் ஒரு வழி இல்லை. 150 வரும்போது பார்த்தீங்களா இடம் இருக்குது, உட்காந்துலாங்க. 25 மினிட்ஸ் ஆகும் போகிறதுக்கு. குழந்தைங்களாம் நின்றுருக்காங்க பாருங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. சே குடு ஓடுறாங்கப்பா. ஒரு குட்டி சந்து அதுக்குள்ளே போகுது பாருங்களேன். இங்கே பாருங்களேன், ஒரு குட்டி சந்துங்க. மேலே வந்து இந்த இது போகுது ரயில்வே லைனு. ஆப்போசிட்டில் ஒன்று வருது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. எவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்காங்க ஜப்பானில். எல்லாமே ப்ரொஃபஷனலிசம் தான் இவங்க தான். டக்குன்னு ஓடிச்சு பாருங்களேன். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேடியம் பின்னாடி ஒரு குட்டி கெனாலு. பட் ஊரே நல்லா இருக்குது, ஒரு மாதிரி ஆட்டமில் இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் இங்கே இருக்க மக்கள்லாம் ஸ்னோவே பார்க்க மாட்டாங்க.
எவ்வளோ கான்ட்ராஸ்ட் பாருங்கள் நார்த்தன் ஜப்பானுக்கும் இதுக்கும். வந்தாச்சுங்க நம்மளோட ஷிம்பாஷி ட்ராம் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பு. இதில் போகணும். வந்துருப்போம், பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ. பாஸ்ன்னு விட்டா தான் விடுவாங்களாட்ருக்குது. ஜேஆர் பாஸ் இந்த ட்ராம்லாம் அக்செப்ட் ஆகாதுங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் போகிறோம். $1 ஆக்சுவலாக 150 ஜாப்பனீஸ் yen, நம்ம ஊர் பணத்துக்கு 90 ரூபாய். ஸோ அரை மணி நேரம் இந்த ட்ராமில் வந்ததுக்கு 90 ரூபாய் கொடுத்துருக்கோம். நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் வந்துட்டோம். நிறைய நம்ம ஊர் காரெலாம் ஓடுதுங்க. இங்கே பாருங்கள், வேகனாரு, சுசுகி ஜிம்னி. சுசுகி ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் தான், ஓகே. பட் நான் வேகனார்லாம் நம்ம ஊருக்குன்னே ஸ்பெசிஃபையாக இது பண்ண கார்னு நினச்சேன். இல்லை, ஜப்பான்லேயும் ஓடுது இந்த மாதிரி குட்டி குட்டி கார்ஸ் எல்லாம். ஓகே, ஊரை வந்தாச்சு. ரூமுக்கு போய் செக்இன் பண்ணுவோம். மீண்டும் கீழே ஆளுங்க இருக்காங்க, இருந்தாலுமே வந்து அந்த டேப்லெட் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் தான் செக்இன். நம்ம வந்து நம்மளோட புக்கிங் நம்பரோ அகோடாவோட புக்கிங் நம்பரோ இல்லை நம்ம பேரோ கொடுத்தோம்னா செக்இன் ஆயிடுது. செக்இன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இது மாதிரி டீட்டெயில் வருதுங்க. ஃபோட்டோ எடுத்துக்கணும். நம்ம ரூமுக்கு கீ மாதிரி கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ பாருங்க, கீயெல்லாம் கிடையாது, எல்லாமே வந்து ரிமோட் கீ தான். டிக் க்ரீன் டிக் வருது. இப்போ தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம ரூம் இதுதாங்க. நேற்று வேறு கொடுத்துருந்தாங்க 5th ஃப்ளோரில். இப்போ வேறு எது தெரியுமா ரூம் நம்பர்? 405. இதுதான். ஸோ இதுதான் ஒரு நைட்டுக்கு 1500 ரூபாங்க. ஓகே, ஜப்பானில் எல்லாமே 1000 ரூபாய்க்கு மேலே தான். 1000 ரூபாய்க்கு கம்மி எங்கேயுமே இல்லைங்க டார்மெட்ரி. இத்தனைக்கும் ஆஃப் சீசனில், பீக் சீசனில் வந்தால் இன்னும் காஸ்ட்லியாக வரும்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி பிரேக்கு அப்புறம் மணி 5:55ங்க. அப்படியே நடந்து அந்த மவுண்ட் இனசாக் போகலாமா? இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்ரு. பட் முதல் முறையாக ஜப்பான் வந்து நம்ம அந்த கேபிள் கார் ரோப்வே எடுக்க போகிறோங்க அந்த மவுண்டன் இனசா போகிறதுக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக பஸ்ஸும் இருக்குது, பஸ்லேயும் போகலாம். பட் பஸ்ஸில் தான் நம்ம ஏகப்பட்டது போயிட்டோமே. இன்னும் அந்த கேபிள் காரில் மலைக்கு வந்து போகவே இல்லை. ஜப்பான் அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். பல இடங்களில் மலைகளுக்கு வந்து ரோப் கார் தான் வச்சுருக்காங்க. முக்கியமாக அந்த ஹக்குடேட்டில் கூட அது மிஸ் ஆகிடுச்சு நமக்கு. பட் இந்த மவுண்ட் இனசா இன்றைக்கி மிஸ் ஆகாது. அடிவாரத்துக்கு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தூரம் போனால் அங்கே பஸ் இருக்குது. எடுத்தோம்னா அப்படியே அந்த அடிவாரத்துக்கு போயலாம் ஒரு 20 நிமிஷம். அங்கேருந்து கேபிள் கார் எடுத்தோம்னா மலை மேலே போய் சூப்பராக இந்த நாகசாகியோட அழகையை வந்து ரெஸ்ட்டு வந்துடுவாங்க கழுகு பார்வையில். ஸோ கரெக்டாக நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். வருதுங்க 4 நம்பர் பஸ். இந்த பஸ் தான். ஃப்ரண்ட்டில் ஏறணுமா? சென்டரில் ஏறி ஃப்ரண்ட்டில் இறங்கணுங்க. ஸோ இறங்கும் போது பணம் கொடுக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. இந்த ஊர் ஃபுல்லாக ட்ராம் ஸ்டேஷன் தாங்க. பஸ் இருக்குது, நிறைய ட்ராம்ஸ் இருக்குங்க. மெட்ரோலாம் கிடையாது பெருசாக, பெரிய சிட்டிஸ் மாதிரி. ஒரு பழங்காலத்து ஒரு வித்தியாசமான ஒரு சிட்டி, கொல்கத்தா மாதிரி ஒரு ஃபீல். போயிட்டுருக்கோம், இறங்க போகிறோம். அந்த பக்கம் ஒரு ஸ்டேடியம் இருக்குங்க, பீஸ் ஸ்டேடியம். அநியாயத்துக்கு இந்த ஊரில் எது என்னாலுமே பீஸ் பேர்லேயே வச்சுருக்காங்க. அவ்வளவு துன்பப்பட்டதுனால எல்லாத்துலேயுமே அமைதி தேடுறாங்க அவங்க. பீஸ் ஸ்டேடியம், இந்த பக்கம் உரகமி நதி எல்லாம் நம்ம டாப் வியூவில் இருந்து சூப்பராக பார்க்கலாம். இருங்க, அவ்வளோதான் வந்தாச்சு நம்மளோட பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ்ஸில் 190ங்க. அதாவது 300 ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 110 ரூபா இந்த பஸ்ஸில். ஓகே, அந்த அட்டகாசமான ரோப்பேக்கு போவோமா? தெளிவாக போட்டிருக்கு பாருங்கள், மவுண்ட் இனசா. காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்குங்க. அட்டகாசமான இப்படி ஒரு நைட் வே பார்த்தலாமா? நாகசாகி ரோப்வே இதுதான். அது பஸ்லேயும் போகலாம் மேலே வரைக்கும். பட் நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும் பஸ்ஸில். ஒரு ஸ்டாப் வரைக்கும் பஸ் இருக்குது. பட் வந்து ரோப் காரில் போகிறதா இல்லை ஃபேமஸே. ஒரு குட்டி மவுண்டன் தாங்க இந்த மவுண்ட் இனசா. கீழேருந்து கடல் மட்டத்திலேருந்து ஒரு 333 மீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 1200 அடி தான் மேலே இருக்குது. அந்த டோக்கியோ டவர் பார்த்து தெரியுமா வந்த வன்னைக்கு முதல் எபிசோடில் ஜப்பான், அதே சைஸ் தான் இந்த மவுண்டனே. ஆனால் டாப்லேருந்து உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நைட் வியூன்னு சொல்கிறாங்க. ஜப்பானில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே பெஸ்ட் நைட் வியூஸ் பார்த்திங்கன்னா ஹாங்காங், மொனாக்கோ, அதுக்கப்புறம் 3வது இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இதுதான் தி பெஸ்ட், ஹக்கோடேட் கோபை விட அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பெஸ்ட்டாக இல்லையான்னு நம்ம போய் கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. பெருசாக கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது இன்றைக்கி, திங்கக்கிழமைங்கிறதுனால. ஜாப்பனீஸ் yen 730 வந்து போகிறதுக்கு மட்டும், ரிட்டர்னுக்கும் சேர்த்துறதுனா 1250ங்க. ஸோ 1 வேக்கு பே பண்ணிட்டேன் 730 சில்லறையாக எடுத்து. தேங்க்யூ.
கரெக்டாக ஃப்ரீயாக தான் இருக்குது, பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிருந்தது. I'll go next, private. Next one? Yeah. Okay. Please wait here. Oh, okay. I want to go alone to take video. Yeah, one person, yeah. அது ஒன்று தான் வந்திருக்கு, கப்பலோட போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம வந்தக்கப்புறம் தனியாக போகலாம். அடுத்தது பழங்காலத்தில் இதெல்லாம் அடிக்கிறாங்க. இல்லைங்க, இது நான் ஒருத்தர் போகலான்னு நினச்சேன், மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து சோலோவாக கிடைக்காது, அதனால தான் சரி ஓகே இதுலேயே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் மக்களோடைய. ஏன்னா வேறு வழி இல்லை. இங்கே பாருங்க, இதுதான் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. இது வந்து ஃபெராரியை டிசைன் பண்ண தான் இது டிசைன் பண்ணியிருக்காருங்க. இதுக்கு பேர் ஃபெராரி கொண்டோலா அப்படின்னு சொல்கிறாங்க. 360 டிகிரி வியூங்க, கீழேயும் கிளாஸ் தான், அதனால் உங்களுக்கு ஒரு முழு 360 டிகிரி வந்து வியூ கிடைக்கும் இந்த போகும்போது. போகலாம் வாங்க. உட்காரதுக்குலாம் இடம் இருக்காது, நம்ம அப்படியே ஃபைனலாக நின்றுக்கலாம், அப்படி ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டே போயிடலாம். ஓகேவா? இவ்வளோ பெரிய இது, நான் ஏதோ சின்ன கேபிள் கார் மாதிரி இருக்கும் தனியாக போகலான்னு பார்த்தேன். ஃபுல் கூட்டம், ஒன்று தான் இருக்குது, அதனால் இதில் தான் போயாக வேண்டும். கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே போகலாம் மாட்டேங்குங்க ஒரே இதில். அவ்வளோதாங்க, எடுத்தாச்சுங்க. சூப்பர் வியூ. என்ன ஒரு பணிவு பாருங்கள், அந்த இது கும்பிடுறது இது எல்லாமே ஜாப்பனீஸ்க்கே உரித்தானதுங்க. இவங்க நேரம் தவறாமை, அப்புறம் வந்து பணிவு, ரொம்ப அமைதியாக இருக்கிறது, அன்பு, அமைதி, இதெல்லாமே வந்து ஜாப்பனீஸ் குணங்கள். அது முக்கியமாக நாகசாக்கி அந்த இன்சிடெண்ட்டும் ஒரு காரணம். நல்லா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஃபோனில் எடுத்தால் இன்னும் பெட்டராக வரும்னு நினைக்கிறேங்க. எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே ஃபோன் போயிட மாட்டிருக்கேன். என்ன வியூ பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. மவுண்ட் நாகசாகி மேலே போய் தான் வியூ பார்க்க போகிறீங்க. அந்த பி ஸ்டேடியம் தெரியுதா, அழகாக இருக்குது பாருங்க. முழு நாகசாகியோட வியூவும் தெரியுதுப்பா. இங்கே பாருங்களேன், 360 டிகிரி நம்ம பார்க்கலாம். பிரமாதமாக இருக்குது வியூ. என்ன வியூ பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. மவுண்ட் நாகசாகி மேலே போய் தான் வியூ பார்க்க போகிறீங்க. அந்த பி ஸ்டேடியம் தெரியுதா, அழகாக இருக்குது பாருங்க. ஹார்பர் வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்கும், அந்த சைடு இருக்குது. மேலே போய் உங்களுக்கு சூப்பராக பார்ப்போம். ஒன் ஆஃப் த டாப் 3 நைட் வியூஸ் இந்த வேர்ல்டுங்க சொல்கிறாங்க பாருங்க. பா அல்டிமேட். அந்த கலர்ஸ்க்கும் அதுக்கும் நாகசாகியோட மொத்த அழகையும் வந்து அள்ளிட்டு இருக்கிறோம். இந்த மவுண்ட் ஹாக்கோடேட் போயிருக்கேன் 2019 வரும்போது, பட் இந்த அளவுக்கு இல்லைங்க. இது வந்து பிரமாதம். பாருங்க, அந்த பக்கம் கடல் தெரியுதா, அல்டிமேட். அங்கே பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. பரவாயில்ல, நான் ஏதோ ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். ரொம்ப தூரம் ஹைட்டு மேலே வந்தாப்புல இருக்குது. அப்படி தானே இருக்குது உங்களுக்கு? அப்பா நல்லா வந்திருக்குங்க ஹைட்டு. அப்படியே நடந்து சூப்பராக வியூ பார்க்க வேண்டியதான். ஒன்று வச்சு தாங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. போக 5 நிமிஷம், வர 5 நிமிஷம். மக்கள் வெயிட் பண்ணிருக்காங்க பாருங்கள் கீழே இறங்குறதுக்கு. ஸோ போய் சூப்பராக அந்த 360 டிகிரி வியூ பார்த்துருவோமா மவுண்ட் இனசா. ஓ இதுலேயும் இது இருக்குதா? ஓ அந்த பக்கம் போகுதா? நான் அந்த பக்கம் பார்த்துட்ருக்கேன். அப்சர்வேட்டரி இந்த பக்கம். வாங்க, கொஞ்சம் தூரம் நடக்கணும், நடந்துருவோம். அப்சர்வேட்டரி வாங்க. அப்சர்வேட்டரி நைட் கேமரா வந்து ஆக்ஷன் 4 சுமாராக தான் இருக்குங்க. பட் நம்ம அடுத்த சீசனில் ஆக்ஷன் 6 வாங்கிடுவோம். ஸோ நம்ம ஃபோன் கூட யூஸ் பண்ண தேவையில்ல, கேமராவே பிரமாதமாக இருக்குனாங்க ரிவ்யூஸு, அதை வாங்கிடலாம். ப்ளூ லைட்லாம் போட்டு ஒரு மாதிரியே வச்சுருக்காங்களே. இங்கே ஒரு டவர் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மவுண்ட் இனஸாக வியூ பாயிண்ட் மட்டும் இல்லைங்க, நம்ம எப்படி அந்த டோக்கியோ டவர் பார்த்தோம் அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராட்காஸ்டிங் இதாகவும் வச்சுருக்காங்க. ரேடியோ மற்றும் டிவியோட ப்ராட்காஸ்டிங்கில் இருக்குங்க இங்கே ஸ்டேஷன்ஸு, டவர்ஸ் இருக்குது பாருங்கள். இதுவே ஒரு குட்டி டோக்கியோ டவர், இதை மாதிரி இல்லை, பாரிஸோட ஈஃபில் டவர் மாதிரி. ஸோ வந்து விட்டோம் 360 டிகிரி வியூக்கான இது. இந்த உலக பிரசித்தி பெற்ற நைட் வியூக்குள்ள ஒன்றான இந்த மவுண்ட்
இனசா வியூ பார்த்துடலாங்களா? அட்டகாசமான நாகசாகி இதோ உங்களுக்காக. ஐயோ என்ன அழகாக இருக்குது பாருங்கள் சாமி. இப்போ புரியுதா இது ஏன் வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த 3 நைட் வியூக்கள் இது ஒன்றுன்னு சொல்கிறாங்கண்ணே. ஹாங்காங் 1, 2வது மொனாக்கோ, 3வது இப்போ நம்ம இருக்கிற மவுண்ட் இனசா நாகசாகியை நோக்கி. இங்கே பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன்ல இது ஒரு போர்ட் டவுன், துறைமுகம் அப்படின்னு. இங்கே பாருங்கள் போர்ட் கப்பல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ தண்ணி கொஞ்சம் உள்ளே வந்துருக்குங்க, ஒரு பே மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அட்டகாசமாக இருக்குது வியூ. கேமராவில் பார்க்கும்போது சுமாராக இருந்தது, ஃபோனில் எவ்வளோ நல்லா எடுக்குது பாருங்களேன். ஹக்கோடேட்டும் போயிருந்தேங்க, பட் இந்த அளவுக்கு இல்லைங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு எல்லாத்த விட. பாருங்க அட்டகாசமான டோக்கியோ டவர் மாதிரி இது வந்து நாகசாகி டவர்னு வச்சுக்கலாம். இது டிவி ரேடியோ ப்ராட்காஸ்டிங் வச்சுருக்காங்க. சும்மா ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. அன்றைக்குமே அந்த ரெஸ்டாரண்ட்க்கு இது இருக்கலாம், அங்கேருந்து வியூஸ் பார்க்கலாம். பட் இங்கேருந்தே அருமையாக இருக்குது. ஐயோ விட்டா கீழே விழுந்துடும், நல்லா கவனமாக வச்சுக்கணும். தெரியுதா சுற்றி மலைத்தொடர். நான் சொன்னேன்ல இந்த நாகசாகி வந்து சுற்றியும் வந்து மலைகளால் சூழப்பட்டிருக்குங்க. அழகாக ஒரு நேச்சுரல் ஒரு துறைமுகம், இயற்கையாக ஒரு துறைமுகம், ஒரு போர்ட் அமைஞ்சிருக்கு பாருங்கள். உள்ளே வந்துட்டு போகுது பாருங்கள் தண்ணி, கடல் தண்ணி. ஸோ இங்கே உள்ள வரைக்கும் வரும் கப்பல்கள். ஸோ இது ஒரு இயற்கையாக அமைந்த ஒரு ஹார்பர் அப்படிங்கிறதுனால நீண்ட நெடுங்காலமாக, அதாவது பல்வேறு நூற்றாண்டுகளாக, 16ஆம் நூற்றாண்டுகள்லேருந்தே இங்கெல்லாம் வந்து கப்பல்கள் வந்துட்டு போகுது. இந்த போர்ச்சுகீஸ்லாம் வந்திருக்காங்க வணிகத்துக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு போர்ட் டவுன் இது அந்த காலத்துலேருந்தே. பட் இப்போ ஃபேமஸ் ஆனது வந்து உங்களுக்கு அந்த தான் அட்டாமிக் பாம்பிங் போட்டதுனால மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிடுச்சு. பட் அது ஒரு காரணமாக இருந்தால் கூட இது ரொம்ப நீண்ட நெடுங்காலமாகவே இது வந்து ஃபேமஸாக தான் இருக்குது. ஸோ இந்த துறைமுகம் தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய இந்த ஊர் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்தது இங்கேருந்து உங்களுக்கு நிறைய வணிகங்கள், டிரான்ஸ்போர்ட், ட்ரேடு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கடல் இருந்தால் யூஸ் ஆகும்ல. ஸோ அப்படி பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. உங்களுக்கு அமெரிக்கா வந்து பாம்பு போடுறதுக்காகவே. ஹிரோஷிமா ஃபஸ்ட்டு, அப்புறம் இது செகண்ட். ரெண்டுமே வந்து உங்களுக்கு இதே மாதிரி போர்ட் டவுன்ஸ் தான், துறைமுக நகரங்கள் தான், கடல் இருக்கிற இடம் தான். அவங்க 2வதாக பாம்பு போட நினச்சது வந்து வேற ஒரு இடங்க. அந்த டவுன் பேர் நான் சொல்கிறேன் பார்த்து. அது வந்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து அது கேன்சல் பண்ணிவிட்டு நாகசாகியை டிசைட் பண்ணி போட்டது. பட் ஹிரோஷிமா உறுதியாக பண்ணது தான். ஆகஸ்ட் 6ஆம் தேதி, 9ஆம் தேதிக்கு மட்டும் வேறு ஊர் வச்சுருந்தாங்க. அதுக்கு பதிலாக ஃபைனலாக வந்து நாகசாகியில் வந்து போட்டாங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு நைட் வியூ எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா உலகத்தில்? சத்தியமாக நான் பார்த்தது இல்லைங்க. நான் எங்கெங்கே நிறைய இடங்களில் போயிருக்கேன். பட் இது வந்து மிகவும் உலகத்தரம் வாய்ந்தது, அட்டகாசமாக இருக்குது, வார்த்தையே இல்லை சொல்ல. இப்போ நம்ம கேமராவில் பாருங்கள், ஃபோனில் எவ்வளோ அழகாக வந்திருந்தது அந்த நைட் வியூ. சூப்பரில். வாங்க 360 டிகிரி பார்த்துருவோம். இதுக்கு பணம் எதாவது வாங்குறாங்களா என்னென்னு ஒருத்தி எனக்கு தெரில. ஃபோட்டோ இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும்னா காசு தனியாக ஒரு நிற்கிறாரு பாருங்கள், 550 எண். ஒரு குட்டி காஃபி கடை அதெல்லாம் இருக்குது. ஸோ 360 டிகிரி அப்படியே நடந்து வரலாங்க ஃபுல்லாக. இங்கேருந்து பாருங்க நடக்கிறதே அப்படியே மேலே அப்படி போகுது பாருங்க, ரிவால்விங் மாதிரி போகுது பாருங்களேன். அப்படியே ஒரு 360 டிகிரி வியூ சூப்பராக பார்த்துருவோமா? பா ஜொலிக்குதுப்பா நாகசாகி நகரம். மக்கள் இங்கே நின்று அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம அப்படியே போகலாம் வாங்க. இங்கேருந்து கடல் அழகாக பார்க்கலாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக கடல் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அட்டகாசமான வியூங்க கிளாஸில். அந்த பக்கம் ஒரு சில போட்டு கப்பல்லாம் நிற்கிறது நீங்கள் பார்க்கலாம். அப்படியே சுற்றி போகுது, மேலே வரைக்கும் போகலாம் வாங்க. பாருங்க அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஹார்பர் வியூ பார்த்தோமா, இது சிட்டி வியூ. ஸோ 360 டிகிரி இந்த நகரத்தையும் நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த இதுக்கும் சேர்த்து தான் இந்த தியேட்டர் இருக்குது. பாருங்களேன் அப்படி ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக ஏறுது பாருங்களேன் மேலே. ஜப்பானில் தான் எவ்வளோ வயசானாலும் சரி பாட்டிமார்களும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ட்ராவலுங்கிறது
சைனா மக்களும் சரி, கொரியா மக்கள், இவங்க எவ்வளோ வயசானாலும் நல்லா ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க வாழ்க்கையை. ஓ, இந்த பக்கம் ஒரு வியூ இருக்குங்க. வாவ், இந்த வியூ பார்த்தலாம் இருங்க. டாப் வியூ மேலே போகிறோம் இப்போ. ஓ, நல்லா இருக்கா இடம்? அப்படியே அந்த ஹார்பரில் போய் முடியுது. இங்கே உங்களுக்கு இது மறைச்சிக்குது. இந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லாக கடல், ஃபுல்லாக மலை மலையாக இருக்குது. பே மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. பெருசாக லைட்ஸ் இல்லை கடலுங்கிறதுனால. அப்படியே என்ன மேலே போயிட்டே இருக்குது. இங்கே பாருங்களேன். ஓ, இதுதான் டோட்டல் டாப் வியூங்க. நின்றுருக்காங்க பாருங்க மக்கள், தெரியுதா? ரொம்ப எத்தனை டூரிஸ்ட் இருக்காங்க பாருங்க. எல்லாம் ஃபோட்டோ எடுக்குதான். அங்கங்கே இதெல்லாம் டெலஸ்கோப்லாம் வச்சுருப்பாங்களாட்டிருக்கு இது பண்ணி பார்க்குறதுக்கு. பார்த்துங்க, தெரியுதா? இங்கே பாருங்கள். ஸோ இந்த வியூ தாங்க மெயின். 360 டிகிரி ரவுண்ட் அடிக்கலாங்க வியூ. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆக்சுவலாக இதுதான் பர்ஃபெக்ட் வியூ. அதுக்குள்ளே நம்ம கீழே எடுத்துட்டோம். இங்கேருந்து ஆரம்பிக்குது. உலகத்தரம் உலகத்தரம். பா, என்ன வியூ பாருங்க சாமி. நம்மளோட ரெகுலர் வார்த்தை வாயில வந்துருச்சு, சாமி அப்படின்னு. இதை விட மாட்டையா குமாருன்னு நீங்கள் கேட்குறீங்க, ரைட்டா? கரெக்டாக அந்த கடல் அந்த உலக உள்ளே வந்துட்டு போகுது பாருங்க ஊருக்குள்ள. இப்படிப்பட்ட ஊரை யாருக்கு தாங்க பிடிக்காது? தெரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்குது கடலுங்க பாருங்க. அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது பாருங்க கடல். இங்கே பாருங்க, இருட்டில் எந்த அளவுக்கு தெரியாதுன்னு தெரில. அப்படியே தெரியுதா? அப்படியே போய் பெருங்கடல் அந்த பக்கம் வந்துடும். சி ஆஃப் ஜப்பானா இல்லை உறுதியாக சைனா சியான்னு தெரில. தென்சீன கடலாக தான், தென்மேற்கு சீன கடலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். திரும்ப டவர் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த 360 டிகிரி இடம். லிஃப்ட்லேயும் வரலாம், மேலே ஏறி வரலாம். ஓகேங்க, அவ்வளோதான். வந்து சூப்பராக எடுத்தாச்சு. எவ்வளோ ஹைட்டில் இருக்கும், ஆனால் 333 மீட்டர் தான் காட்டுது. டோக்கியோ டவர் ஹைட்டு தான். அது ஏதோ சின்னதாக இருந்த மாதிரி ஏன் ஒன்றும் புரியல எனக்கு. பட் அருமை. உலகத்தில் மிகச்சிறந்த நைட் வியூஸில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கமெண்ட் என்ன, நீங்களே சொல்லுங்கள். ஒத்துப்பீங்களா இல்லை மறுப்பீங்களா? இவ்வளவு இயற்கையாக அழகாக அமைஞ்ச இந்த நாகசாகி வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல, இப்படி பண்ணது. ஓகேங்க. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தால் பஸ் ஸ்டாப் இருக்குது. அதுக்கு போகிறோம். ஜம்முன்னு பஸ் ஏறி திரும்பவும் நம்ம ஹாஸ்டல் இருக்க ஏரியாக்கே போகிறோம். அங்கே தான் சாப்பாட்டு கடைகள் நிறையா இருக்குது, நைட் லைஃப் எல்லாமே இருக்குது. சூப்பராக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஓகேவா, போகலாம் வாங்க. மொபைலில் சூப்பராக பார்த்துட்டீங்க. அப்படி இந்த வியூ, அட்டகாசமான வியூ பாயிண்ட்டோட மவுண்ட் இனசாவுக்கு நன்றி. நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த பஸ்ஸு வேறு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க தான் பஸ்ஸு. அதனால் நம்ம கரெக்டாக பஸ் டைமுக்கு போயிட்டோம்னா பிடிச்சிடலாம். ஸோ அந்த ரோப் கார் மட்டும் இல்லைங்க, நான் சொன்னேன்ல ஒரு ரோடு இருக்குதுன்னு, வண்டியெல்லாம் வருது, அங்கே பார்க் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஸோ ரோடு நடந்துகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். நம்ம 7:44 ஒரு பஸ் காட்டுது கூகுளில் நம்ம ஏரியா போகிறதுக்கு. மணி 7:32, இன்னும் 12 நிமிஷம் இருக்குது. 1 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்துருவோமா, பிடிச்சிருவோமா, பார்த்துடலாம் வாங்க. நைட்டு ஒரு மலைப்பாதையில் நடக்கிற வித்தியாசமான ஒரு அனுபவம் இது. கரெக்டு, வித்தியாசமான ஒரு அனுபவம் இல்லை. ஜப்பான் மலைக்காட்டுக்குள்ளே நைட்டில் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டுருக்குறோம். ஏறினத்தானே கஷ்டம், இறங்குறதுல ஒரு மேட்டரில் வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம இங்கே தாங்க நின்று பார்த்தோம். வழி எதுவுமே டக்குன்னு இறங்குறதுக்கு இல்லை, ஊரையே சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. ஏங்க இங்கே பாருங்க, கருகும்னு ஒரு லைட்டு கூட இல்லைங்க. எப்படி நடந்துட்டுருக்கேன் பாருங்க, நான் வாய்ப்பே இல்லைங்க. இப்போ லைட்டு போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் என்னன்னு. இங்கே பாருங்கள்,
இங்கே பாருங்க, நடு காட்டுக்குள்ள இருட்டில் தனியாக நடந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட லைட் இல்லை. எப்படி பயங்கரமான அனுபவம். இது சத்தியமே எதிர்பார்க்கலங்க நான். இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு இடம் இருக்கணும். குத்தமாக லைட் இல்லைங்க. ஏதோ நினைப்ப நான் பாட்டுக்கு இடிச்சே வந்துட்டுருக்கேன். இங்கே பாருங்களேன், மேலே இது இந்த ஏதோ இந்த ஃபோனில் மொபைலில் லைட் அடிச்சு தான் இது. பயங்கரமாக இருக்குது சீரியஸாக இடம். ஏதோ நினைப்பேன் நானும் போயிட்டுருக்கேன் ஒன்றுமே தெரியாமல். லைட்டு போட்டு தான் நடக்க மாட்டேருக்குது. அப்படியே எங்கள் அப்பா கொஞ்சம் தூரம் தான் நடந்துடலாம். இங்கே பாருங்கள், அந்த டவர் தெரியுதா லைட்டு? அங்கேருந்து நடந்து வந்திருக்கிறோம். நடந்து போயிட்டே இருக்கோம். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால பெருசாக இது தெரில. ஆனால் இப்போ புரியுதுங்க ஏன் வந்து மக்கள் ரோப் கார் எடுத்து திரும்ப போயிடுறாங்கன்னு. கொஞ்சம் கூட ஸ்ட்ரீட் லைட் இல்லாத பயங்கரமான பாதையாக இருக்குது. நம்ம சூஸ் பண்ணது இன்றைக்கி பயங்கர அட்வென்ச்சராக முடிஞ்சு போச்சு. வாங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். மேலே என்ன ஏதோ இது போகுதா? ஏங்க அங்கே 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கே மலைப்பாதையிலேருந்து கீழே ஒரு இது ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்களாட்ருக்குங்க. நான் தான் பார்க்காம நடந்து வந்துட்டேன்னா. 2 குட்டி பொண்ணுங்களாம் இல்லை. பாருங்க, தெரியுதா? நின்றுருக்காங்க. வழி இருக்குதுங்க இறங்கி வர்றதுக்கு. வந்துட்டுருக்காங்க ஒரு சிலர். ஆடா கொடுமையே, இது தெரியாமல் இப்போ வந்து வண்டி வர கார் வர ரூட்டில் வந்துட்டுருக்கோம் நம்ம இருட்டுக்குள்ளே. இதுதான் கீழே பஸ் ஸ்டாப்பு. நல்லா வேலை, நடந்தெல்லாம் போக முடியாதுங்க. மேலே ஏறுறதெல்லாம் சிரமமாக இருக்கும். இறங்குறத ஈஸியாக இறங்கிட்டோம். நடக்கிறதா நூடுல்ஸாக இருப்பேன். நல்ல முடிவு ரோப் காரில் போகணுங்கிறது முடிவு. கீழே போகிறதுக்கு இப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து வண்டி போகிற வழி. கீழே போகிறதுக்கு இப்படி வச்சுருக்காங்க. 10 நிமிஷத்தில் வெறி கொண்டு நடந்து வந்துட்டேன். நாகசாகி சிட்டி. இது மணி வந்து 7:30 7:45 தான் ஆகுது. இதை பார்த்தா சிட்டி மாதிரியா இருக்குது. அங்கே இருக்குங்க பஸ் ஸ்டாப்பு. நின்றுருக்குங்க பஸ்ஸு. அடச்சை, இந்த 2 நிமிஷத்தில் எடுத்துடுவாங்க. கரெக்டாக நின்றுருக்கு பாருங்க. பர்ஃபெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். 44 1 நிமிஷம் இருக்குது. ஐயோ, இங்கே பாருங்க, நமக்காகவே பஸ்ஸு நின்றுருக்குதுங்க. 55 சிட்டிக்கு போகிறது. ஏறும்போது எப்பவுமே மிடில் ஏறணும், சென்ட்ரல் இறங்கணும். கடைசியாக பணம் கொடுத்துக்கலாம் இறங்கும்போது. ஐயோ, எடுத்துகிட்டு வாருங்க. ஆன்ட்ட 1 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தாலும் பஸ் விட்ருப்போம். அடுத்த அரை மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் இங்கே. ஐயோ, பர்ஃபெக்டாக ஓடியான்ட்டப்பா நைட்டில். ஆளுகளே இல்லை. ஆனால் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கும். ஒன்றும் பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. ஒரு 4-5 கிலோமீட்டரில் தான் இருக்கும் சிட்டி சென்டரில் இருந்து. முடிடுச்சு, அவ்வளோதான் பாருங்கள். டைம் ஆயிடுச்சு. போயிட்டே இருக்க வேண்டிதான். சாமி, ஆன் டைமுக்கு வந்து பிடிச்சிட்டோம்ப்பா. சூப்பர். ஓகேங்க, பஸ்ஸில் வந்து இறங்கி விட்டோம். இருந்த காயின்ஸ் அது இதுன்னு எல்லாம் பிடிச்சி போட்டேன். 260 எண்ணுங்க. 150 ரூபாங்க இந்த பஸ்ஸில் வர்றதுக்கு. போகுது பாருங்கள். நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சே. ஒரே லைட்லாம் இதாக இருக்குது, தெளிவாகவே இல்லை. அப்படியே இந்த அட்டகாசமான தெருக்கள் நுழைவோம். மணி 8:30 ஆனால் பெருசாக ஹேப்பனிங்காக இல்லை. ஆக்சுவலாக முக்கியமான ஹேப்பனிங்கான ஏரியா தான் இது. நைட் லைஃப் ஏரியா, சாப்பாட்டு கடைகள் நிறையா இருக்குதுன்னு. பெருசான கூட்டம் ஆனால் கம்மியாக தான் இருக்குது நாகசாகியில். இன்றைக்கி திங்கக்கிழமை நைட்டு அப்படிங்கிறதுனால பெருசாக கூட்டம் இல்லையோ. சரி வாங்க, ஏதோ ஒரு கடைக்கு போய் சாப்பிட்லாம். அங்கே ஒரு கடை பார்த்து வச்சுருந்தேன், அதை கூட ட்ரை பண்ணலாம். பாருங்க, இது ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இது மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் கலையிலேருந்து காணப்படுகிறது. கூட்டம் பெருசாக இல்லை. சும்மா மக்கள் அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்களே ஒழிய ஒரு ஹேப்பனிங்காக இல்லை. சரி வாங்க, நம்ம பழைய கடைக்கே போ. இங்கே பாருங்கள், ஒரு குட்டி கடை இருக்குது. இப்போ இதுக்கு போனோம்ல, அந்த மவுண்ட்டு, அதுக்கு போகிற வழியில் இந்த கடையை பார்த்துட்டு தான் போனேன். கண்ணு வச்சுட்டு தான் போனேன். இந்த ஒரு பாட்டி கடை. ஸோ இன்றைக்கி பாட்டி கடையில் தான் சாப்பிட்டு போகிறோம். இந்த பாட்டி தாங்க பார்த்துங்க, கிரில்லாம் பண்ணுறாங்க. ஹலோ ஹலோ. ஐக்காம், நான் சொன்னேன்ல வரேன்னு சொல்லிட்டு போனேன். திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்கேன். அதான் பாட்டி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ வித்தியாசமான கறி, மீன் இதெல்லாமே வந்து கிரில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். இது வாங்கி இங்கிலீஷ் மெனு இங்கிலீஷ் எல்லா இடத்துலையும் இங்கிலீஷும் வச்சுருக்காங்க. சில இடங்களில் மெனு இப்போ பாருங்கள். 4 கிரிப்ஸு, ஹாட்டு, கிசாட், சிக்கன் எல்லாமே இருக்குது. சரி, நம்ம ஆர்டர் பண்ணிட்டு இது பண்ணுவோம். பாருங்க, பாருங்கள், லோக்கல் உணவும் இருக்குது. ஸோ எல்லாம் இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். பாருங்க, நடைபாதையில் ஒரு கடை. பாருங்க, மக்கள் உட்கார்றதுக்காக சீட்லாம் போட்டிருக்காங்க. ஜம்முன்னு இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு
ஜம்முன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். அப்படியா ஒரு ஷ்ரிம்ப் ப்ரான் ஒன்று, ஒரு சிக்கன் விங்ஸ் ஒன்று, ஒரு சிக்கன் இது ஒன்று, ஈரல் ஒன்று, 3 சொல்லியிருக்கேன். வரட்டும். இப்போ பாருங்க நம்ம உணவு ரெடி ஆகிட்டு இருக்குது. சிக்கன் தை, இது வந்து இறால், இது வந்து ஆட்டு இது கோழி ஈரல். இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இல்லை 80 ரூபாங்க இந்தியன் பணத்துக்கு. 130 140 எண்ணெய். ஸோ நம்ம ஊர் பணத்துக்கு 70 ரூபா டு 80 ரூபா வரும் ஒவ்வொன்றும். எந்த இதுவும் மசாலா எதுவுமே போட கிடையாது. நம்ம வேணும்னா உப்பு காரம் எல்லாம் தனியாக இருக்குது, போட்டுக்கலாம். ஸோ உண்மையாலுமே இவ்வளவு நாள் ஜப்பானில் வந்து ரோட்டு கடையில் சாப்பிடணுன்னா இன்றைக்கி தாங்க முதல் முறையாக அமைஞ்சிருக்கு. ஒரு குட்டி ரோட்டு கடை இங்கே பாருங்கள், ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குது. ஒரு சேரெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அழகாக வந்து கிரில் பண்ணி தராங்க. இது தவிர ஒரு சில ஸ்பெஷல் சாப்பாடும் இருக்குது. ஸ்டிர் ஃப்ரைடு புல்கோகி, அதை அடுத்து சாப்பிட போகிறோம். சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நம்மளோட கோழி கால் இல்லை விங்ஸும் ஈரலும் அப்புறம் இறாலும் சூப்பராக சாப்பிட்றலாமா? வந்துருச்சு பாருங்க, நம்மளோட அட்டகாசமாக ஆகிடும். பார்க்குறதுக்கே பயங்கரம். யூ ஹேவ் ஸ்பைசஸ், சில்லி ஸ்பைஸ், பெப்பர், சில்லி அண்ட் பெப்பர். ஓகே, பிளாக் பெப்பர். யா, வெரி குட், டேஸ்டி. தேங்க்யூ. என்னங்க சாப்பிட்ருவோமா? இது எப்படிங்க இது பண்ணுறது? இன்னைக்கு பட்டை கிளப்ப போகிறோம், அது மட்டும் உறுதி. This is very hard. பெரி. ஓகே, தேங்க்யூ. பெரினா அது ஒரு வகையான மிளகாங்க. போர்ச்சுகீஸ். அது ஒரு விதமாக திறக்கணும் மாட்டிருக்கு, நமக்கு தான் திறக்க தெரியல. பார்த்தா கரெக்டாக திறக்கிறாரு. அது ஒரு இடத்துல டக்குன்னு ஓப்பன் பண்ணணும், அது வரல. ஓகே, முடியல. இங்கே இருக்கு பாருங்க. Very hard. சூப்பராக போட்டாச்சுங்க. பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. ஜப்பான்னாலே கடல் உணவுகள் தான். ரோட்டு கடையில் வந்து இந்த அட்டகாசமான இறால் சாப்பிட்றது தனி சுவை தான். சாப்பிடலாமா? பாருங்க அப்படி கொதிக்குது. கோழி ஈரல் சாப்பிடலாமா? இங்கே எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க ஜப்பானில். கறி, கடல் உணவுகள், அந்த மீட்டோட குவாலிட்டியை நல்லா உணர முடியுது. கொதிக்க கண்ணு முன்னாடி அருமையாக வந்திருக்கு. அந்த இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பெப்பரும் மசாலாவும் போட்டால் பெர்ஃபெக்டாக கிரில் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கடல் உணவெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இது பண்ணால் ரப்பரி மாதிரி ஆயிரும், சக்குன்னு ஆயிரும். கரெக்டாக பண்ணுறாங்க. சிக்கன் விங்ஸு இது நல்லா தொட்டாங்க பாருங்க, அழகாக அந்த இது வந்துடுதுங்க. சாப்பிடலாமா? மசாலா போட்டால் தான் நம்ம டேஸ்ட்டு காரசாரமாக சூப்பராக சார முடியும். Anything you work on chicken thigh? Chicken thigh. Yeah, yes. 1 chicken thigh and 1 dice. Okay. ஒரு சிக்கன் ஒன்று, ஒரு பீஃப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. டைஸ்னா பீஃப், அந்த மின்ஸ்டு பீஃப். டைஸ் இஸ் மின்ஸ்டு பீஃப், நோ? This is beef. Yeah. Beef. Yeah. 1 dice and 1 chicken thigh. Yes. செம்மையாக இருக்குது. இந்த விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார், குட்டி காராக இருந்தாலும் நல்லா இருக்குப்பா டேஸ்ட்டு, குட்டி காலாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு. குட்டி கடையாக இருந்தாலும் டேஸ்ட் பட்டையை கிடப்புதுப்பா இந்த ஜப்பான் ஆயா கடையில். கண்டிப்பாக இது காக்கா கால் கிடையாது, கோழிக்கால் தான். இங்கே பாருங்க, அடுத்து வந்துருச்சு. இதுக்கு பேர் தான் டைஸ். எப்படி அப்படியே இந்த சதுரங்க ஆட்டத்தில் போடுவாங்கள்ல, அந்த சதுரங்க டைஸு அதே மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால தான் இதுக்கு பேர் டைஸ் வச்சுருக்காங்க ஜாப்பனீஸில். பயங்கரமாக இருக்குல்ல? ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பீஃப் தான். அதோட கறியை மட்டும் எடுத்து கரெக்டாக ஸ்கொயராக பண்ணி வச்சுருக்காங்க. சாப்பிட்ருவோமா? இது சூப்பராக வந்து மிளகா அப்படிலாம் தூவி, அப்படியே பெப்பரையும் தூவி சாப்பிட்டோம்னு வைங்களேன், பட்டையை கிளம்பும். இந்த அட்டகாசமான ஜாப்பனீஸ் டைஸ் சாப்பிட்ருவோமா? அவ்வளோ அருமையாக இருக்குது. இது ஒன்றும் இல்லைங்க, கறியை அரைச்சி அந்த இது பண்ணுவாங்கள்ல, என்ன சொல்கிறது, காலையிலாம் சாப்பிடுவாங்கள்ல சாசேஜ், அதே சாசேஜ் தான். ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து சதுரமாக கட் பண்ணி சூப்பராக வந்து கிரில் பண்ணியிருக்காங்க. இதுவும் 80 ரூபா தான். எவ்வளவோ பரவாயில்ல. 4 பீஸு ரெட்டில் அங்கங்கே வெங்காயம் சுருக்கியிருக்காங்க. கரெக்டாக காசம் சிக்கன் வருது. இதுக்கு இதே சொல்லியிருக்கலாம் மாட்டேங்க, சிக்கனுக்கு பதிலாக. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அது நம்ம ஊர் மசாலாலாம் போட்டு அல்டிமேட்டு என்னன்னு சொல்லிடுறேன். ஃபைனலாக நம்மளோட சிக்கன் தையும் வந்துருச்சுங்க. இப்போ பாருங்க, சிக்கனை அழகாக வந்து வெறும் சதையை மட்டும் எடுத்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் எதை எடுத்தாலும் 80 ரூபாங்கிற மாதிரி, எதை எடுத்தாலும்
80 ரூபா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நிறையா கொடுத்துருக்காங்க. ப்ரான்லாம் தான் 2 பீஸ், அது விலை ஜாஸ்திங்கிறதுனால. சீ ஃபுட்னாலே அப்படி தான். பட் இது பரவாயில்லைங்க 80 ரூபாய்க்கு. சத்தியமாக முடியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பசிக்கும் அதிகம், அப்படியே தேவாமிர்தமாக இருக்குது. பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். அழகாக கிரில் பண்ணியிருக்காங்க. கிரில்டு அட்டகாசமாக பண்ண தெரிஞ்சுங்க ஜாப்பனீஸில். ஓவராக பண்ணால் ஒரு மாதிரி ஆயிடும். கம்மியாக பண்ணிங்கன்னா வெந்திருக்காது. அது பதம்னு கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கு. ஃபுட் இஸ் வெரி குட், தேங்க்யூ, எக்ஸலண்ட் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஏகப்பட்ட மெயின் ஸ்டார்டர்லாம் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்டிர் ஃப்ரைட் புல்கோகி ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. ஜப்பானோட ஃபேமஸ் ஸ்டிர் ஃப்ரைட் புல்கோகி சாஸ். இது வந்து 400 எண்ணுங்க. நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 240 ரூபா இதாங்க ஸ்டிர் ஃப்ரைட் புல்கோகி. ஒன்றும் இல்லை, சும்மா கறி வந்து வெங்காயத்தில் போட்டு நல்லா ஒரு வதக்கி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பீஃப் சாசேஜ் அட்டகாசமாக இருந்தது, அதனால் அது மறுபடியும் 2 சொல்லி அதையும் சாப்பிட்டாச்சு. ஃபைனலாக இந்த பீஃப் புல்கோகி தான் மெயின் டிஷ். இதோடு முடியுது. இவங்க டைமும் க்ளோஸ் ஆகுது. நல்லா இது பண்ணி சாப்பிட்ருவோமா? பாருங்கள், வெங்காயம் நிறைய போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மிளகா படியும் மிளகு தூரம் சேர்த்து எப்படி இருக்குது பாருங்கள். கொதிக்க கொதிக்க சாப்பிட்ருவோமா? அட்டகாசமாக இருக்குது. வெரி குட் டேஸ்ட், தேங்க்யூ. என்ன வெங்காயம் நிறையா இருக்கிறதுனால இனிப்பு டேஸ்ட்டு வருது. பட் பரவாயில்ல, நம்ம இதை போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். சாய் ஊற்றிருப்பாங்களாட்டிருக்கு. புல்கோகி சாஸ்ன்னு போட்டிருக்கு, அவ்வளோ இனிப்பாக இருக்குது. பட் பிரச்சனை இல்லை, நம்ம மிளகாய் பெப்பர் போட்டங்காட்டி அளவு கம்மி தாங்க. மெதுவாக சாப்பிடுங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு போட்டிருந்தது. அதுதான். இதுவே இன்னொன்று ஆர்டர் பண்ணலாம் மாட்டிருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹெவன், அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. செம சூப்பருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிட்டு கிளம்புவோம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வயிறு அப்படியே அவ்வளோ நம்பி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வெறி பிடிச்சி சாப்பிட்ருக்கேன். சூப்பராக சிறப்பாக நாக்கு சப்பை கொட்ட சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. அப்படி நம்பிடுச்சு. ஃபுட் இஸ் வெரி குட், வெரி வெரி குட், டெலிஷியஸ். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த பாட்டி கடைக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் கேட்க. தேங்க்யூ, அரிகேத்தோ அரிகேத்தோ. தேங்க்யூ தேங்க்யூ, அரிகேத்தோ. அட்டகாசங்க. உண்மையாலுமே ஒரு ஜப்பானில் சாப்பிட்ட மிகச்சிறந்த உணவு இந்த பாட்டி கடை, இந்த ஆயா கடை, இந்த ரோட்டு கடை உணவு தாங்க அல்டிமேட்டு. மொத்தம் ஃபைனலாக பணம் கொடுத்துட்டேன், கேஷாகவே கொடுத்துட்டேன். 1400 ஜாப்பனீஸ் எண்ணுங்க. அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு 840 ரூபா. 840 ரூபாய்க்கு சத்தியமாக சொல்கிறேன். 7 ஸ்டிக்கு ப்ளஸ் ஒரு அந்த புல்கோகி அட்டகாச டேஸ்ட்டு. அந்த பெப்பரும் அதுவும் போட்டதுக்கும் வாயில் என்னால் வந்து சொல்ல முடியல. நான் பசியோடு இருந்தேன்னா பசிக்கும் அதுக்கும் அவ்வளோ தேவாமிர்தமாக இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வயிறு நம்ப அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஒரே ஒரு நாள் தான் இருக்குது நாளைக்கு நமக்கு. நாளான்னைக்கு காலையில் நமக்கு வந்து மதியம் காலையில் டோக்கியோ போயிடுவோம். நாளான்னைக்கு மதியம் ஃப்ளைட்டு வந்து பேங்காக் வழியாக பெங்களூரு இந்தியா போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 எபிசோட் பார்ப்பீங்க. ஜப்பான் முடிய போகுது. ஜப்பான் சீரீஸு இந்த சீசன் 14. பட் நான் இந்த ஒட்டுமொத்த இதுலேயே சைனாவில் நிறைய இடங்கள் நல்லா சாப்பிட்டேன். மங்கோலியாவில் ஓகே. ஜப்பானில் இந்த 9 நாளில் இந்த 8 நாளில் சிறப்பாக வந்து சாப்பிட்ருந்தா கூட எத்தனையோ கடைகளில். பட் இந்த கடை மாதிரி இல்லைங்க. பாட்டி கடை பட்டையை கிளப்பிடுச்சுங்க. ஐயோ, அவ்வளோ சாஃப்டாக வெந்திருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து ப்ரான் சாப்பிட்டேன், இது சிக்கன் சாப்பிட்டேன், பீஃப் சாப்பிட்டேன், கடைசியாக போர்க் புல்கோகியோடு சாப்பிட்டேன். எல்லா கறியுமே அவ்வளோ சிறப்பாக, கறியோட தரமும் நல்லா இருந்தது, கறியோட இவங்க செஞ்சுருந்த விதமும் நல்லா இருந்தது. மிகச்சிறந்த ஒரு உணவு சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி. சீரியஸாக ஏதோ ஒரு ஃபுட் டூர் உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான உணவு காட்டலாம்னு நினச்சேன். பட் ஆனால் மிகச்சிறப்பான இந்த ஜப்பான் பார்பிக்யூ, ஜப்பான் பாட்டி கடையில் மற்றும் இந்த இவங்களோட ட்ரெடிஷ்னல் இந்த புல்கோகி சாப்பிட்டதில் எனக்கு பயங்கர சந்தோஷங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நைட் லைஃப் தான் பெருசாக இல்லைங்க, கூட்டமே இல்லை இன்றைக்கி. பாருங்கள், தெருவே காலியாக இருக்குது. முக்கியமான தெரு தான் இது. இதில் போய் திரும்பினோன்னா நம்மளோட ஹாஸ்டல் வந்துடும். ஊரோ பார்த்துருப்பீங்களே. சரி, இந்த எபிசோடு இதோட முடிச்சிடலாமா? மறக்காமல் ஒரு குட்டி எபிசோடு தான் இது. உங்களுக்கு அந்த அட்டகாசமான வேர்ல்ட்லேயே மிகச்சிறந்த நைட் வியூஸில் ஒன்றான அந்த நாகசாகி ரோப்வேல போயிட்டு சூப்பராக அந்த மவுண்ட்டு, அதுக்கு பேர் என்ன பேர் தான் ஞாபகம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நாகசாகியோட ஒட்டுமொத்த கழுகு பார்வை, முக்கியமாக அந்த துறைமுகத்தோடு பார்க்குறது. ஏன்னா தான் ஒரு சோக
துயர செய்திய சம்பவத்தை முன்னாடி எபிசோடில் பார்த்துருந்தாலும் அதுக்கெல்லாம் ஈடுகட்டுற மாதிரி இந்த வியூ சூப்பராக அமைஞ்சுது. அதோட ஈடுகட்டுற மாதிரி இந்த சாப்பாடு மகாப்பிரமாதம் அமைஞ்சுது இந்த பாட்டி கடையில். ஸோ ஜப்பான் பாட்டி கடைக்கு மிகவும் நன்றி, அந்த தாத்தாவுக்கும் நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்காத இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். பக்கத்தில் நம்ம ஹாஸ்டல் வந்தாச்சு, நானும் போய் படுக்கிறேன். நாளைக்கு நமக்கு கடைசி நாள் ஜப்பானில். நாளான்னைக்கு தான் கடைசி நாள், பட் நாளான்னைக்கு ஏர்போர்ட் போக வேண்டியது இருக்குது காலையிலேயே. ஸோ ஜப்பானை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் கடைசி நாள். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த குஷியூத்துவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒக்கையாமல் போக வேண்டி தான். அது அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லைங்க, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த எபிசோட சந்திக்கலாங்க, பார்க்கலாங்க. நன்றி, பாய். நாகசாதியிலிருந்து உங்கள் குமார். நன்றி, பாய்.